எனக்கு தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது வாம் 28:1-14 படி அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு வரும். Praise the Lord. Hallelujah. உங்களை அநேகர் காலையிலே எழும்பி ஜபம் பண்ணிவிட்டு, சிலர் குடும்ப ஜபம் பண்ணிவிட்டு, அப்புறம் கிச்சனில் மடமுடிவு வேலை செய்துட்டு, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வேலைக்கு போகிறீங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டு அப்படி மாறிட்டு. இன்றைக்கு நான் பேச போகிற சப்ஜெக்ட் சத்திய வேதம். சரியா? ஸோ நான் முதல்ல சொன்னது போல், திஸ் வேர்ல்ட் மேக்ஸ் எவ்ரிபடி so much busy even 24 hours so that they have no time to meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை கேளாதபடி தன் பிழையை கடினப்படுத்துகிறவன் அவனுடைய ஜபமும் கேட்கப்படாது. அதே போல் வேதம் சொல்லுது, ஓசியா 4:6 என் வேதத்தை மறந்தாய், ஆகவே என் பிள்ளைகளையும் நான் மறந்துவிட்டேன் சார். அதே போல தான் ஈசா 5:24 என்னுடைய வார்த்தையை அசட்டையாக நினைக்கிறார்கள், ஆகையால் அவர் அறிவார்கள். எப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 119:14 திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உடைய சாட்சிகள் களி கூறுகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவன் கூட பைபிள் படிக்கிறதில்ல. பைபிள் எல்லாம் நமக்கு தெரியும், போதை ப்ரீச் பண்ணுறாரு, அது போதும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வேதத்தின் மாற்றமும் அவனுக்கு தெரியாது. வானம் போய் ஒளிந்து போனாலும் my words never disappear, even the comma. That's what the Bible says. So, இந்த பரிசுத்த வேதாகமம் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119:81 என்பதை பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு வார்னிங் கொடுக்கிறார். நீ என் வேதத்தை மறந்தபடியால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் மறப்பேன்னு சொல்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தவான்களால் பரிசுத்தாவியப்பட்டு எழுதினார்கள். அதே போல் ஹிஸ்ட்ரி ஆதியாமத்திலிருந்து வரைக்கும் இந்த புத்தகம் அனைத்தும் மோசம் எழுதணும். கர்த்தருடைய சன்னிதானத்தை 40 நாள் இருக்கும்போது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உலகமே இருண்டு போனாலும், உங்கள் எக்கானமியெல்லாம் அவுட் ஆனாலும், எதிர்பாராத விபத்து வந்தாலும், எதிர்பாராத சமான குறை உங்கள் வீட்டில் வந்தால் கூட நீங்கள் வேதத்தை நேசித்தீங்கன்னா எல்லா தோல்வியும் நஷ்டங்களையும் மரணப்படுக்கைகளும் மாற்றப்பட்டு எங்கள் உண்மையான சந்தோஷத்தை பெறுவீர்கள். சத்திய வீராம ஒரு நாள் பொய் சொல்லாது. என்றால் தேவன் அதை இடை கொடுத்தது. தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. நாம் 23:19. ஸோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் இருக்கு. அதே போல் எனக்கு தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது வாம் 28:1-14 படி அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு வரும். இந்த வேத புத்தகம் அழிக்க யார் முயற்சித்தாலும் தோல்விதான். சில காலத்துக்கு முன்னாடி கார்கோ ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய கார்கோ கப்பல் புறப்பட்டுச்சு. திடீர்னு கடல் கொஞ்சம் கொந்தடிக்க ஆரம்பிச்சு. ஸோ கேப்டன் சொன்னார், கப்பல் அங்கிட்டு ஆடுது, நம்ம சுமைகளை குறைக்கணும். அவருக்கு முதல்ல அது விருப்பம் இல்லை. அவர் இன்னொருத்தர் யாரை கிறிஸ்துக்கு விரோதமான ஆள், அந்த பைபிளெலாம் தூக்கி எறிஞ்சார் கடலில். நான் உனக்கு ஒரு $10 million தரேன். ஆசை யாரை விட்டு. அது நடந்தது என்ன, சுமார் 50,000 பைபிள் அந்த டெக் கீழே இருந்துச்சு. இவர் தன்னுடைய கோவாக்கர்ஸ்க்கு கமெண்ட் பண்ணார், எல்லாத்தையும் கூட கூட தூக்கி எறிங்கினார் அடுக்கடலில். எல்லாம் சீக்கிரம் முங்கி போயிடும் ஒரு பிடிச்சுன்னு நினச்சார். ஆனால் அவர் கண்களுக்கு முன்னே ஒரு அர்ப்பணம் நடந்துச்சு.
பைபிள் விழுந்த இடத்துல 50 பைபிள் விழுந்த இடத்துல தண்ணியாக இல்லாமல் ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு திட்டு மாதிரி தண்ணீர் ஒரு சாலிடு மாதிரி மாறி இத்தனை வேறாமலை பத்திரமாக காப்பாதுச்சு. இதை கண்ட கேப்டன் ஆச்சரியப்பட்டார். இத்தனை பரிசுத்த வேறாம் பைபிள் இதை அழிக்க எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அது நினைக்கிறதுக்குள்ள ஒரு கார்டியன் ஏஞ்சல் வந்து அத்தனை பைபிளையும் தூக்கி எங்கே அடிக்க வச்சிருந்தான் கொண்டு விட்டுச்சு. நிறைய பேர் பலர் பரிசுத்த வேறாமத்தை அழிக்க யோசிச்சிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. ஹிஸ்ட்ரி சேஸ் பைபிள் வச்சாலே கொலை தண்டனைங்கிற மாதிரி லட்சக்கணக்கான பைபிளை எரிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு மெய்யான தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? இந்த பரிசுத்த வேளாண்மை தான் எல்லா வாக்குத்தத்தங்கள், நாம் நடக்க வேண்டிய முறைகள், நம்மளை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள், சோர்வையாற்றும் வார்த்தைகள், உயிர்மீச்சை தரும் வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது. ஏசாயா 48, மத்தேயு 5, 18, 19, அதே மாதிரி மத்தேயு 24, அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 35, மார்க்கு 13, 33, லூக்கா 22, 31. வானமும் ஒளிந்தாலும் இந்த சத்திய வேத வார்த்தைகளை ஒரு கமா கூட அடியான்னு சொல்கிறார். எத்தனை ஆர்டர் பண்ணாலும், எவ்வளோ பைபிள் தீக்கரையானாலும், அந்த எபிரேயர் 8:10 அந்த வேதம் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை செழிக்கும். அது மாத்திரம் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் பரிசுத்தமாகிறோம். சங்கீதம் 119:9 எப்போது யோவான் 17, 18, 19 பார்த்தோம். சத்திய வேதம் நம்ம பரிசுத்தமாக்கும். மத்தேயு 5:17 பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிற கடமைக்காக நான் தூங்கிறேன். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க பைபிள் இல்லாமலே வாழ்கிறாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மெடிடேஷன் இருக்காது, ப்ரேயர் இருக்காது. யாக்கோபிலே கர்த்தர் வேதத்தை ஸ்தாபித்து அதை முக்கியப்படுத்தினார். நான் போர்டிங்கை விட்டு வெளியே வந்தப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் பரிசுத்த வீராமல் இருந்துச்சு. நான் தினம் 3 மணி நேரம் அதை படிக்கலைன்னா எனக்கு செத்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ பவர் இந்த வசதியில் இருக்குது, அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த வேத புஸ்தகம் படிக்கும்போது உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு குறையும் வராது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் டைமண்ட். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவீங்க. சங்கீதம் 37:31 இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் பேசின அநேக வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இருந்த வார்த்தைகள். ஸோ அப்படியெல்லாம் இந்த வேதத்தை நீங்கள் நேசித்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சமாதானம் இருக்கும். ஏசாயா 48, 17, 18. ஸோ இன்றைக்கு தூசி படிஞ்ச பைபிள் வீட்டில் இருக்குமானா எடுங்க, வாசிங்க. வாசிக்க 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 போர் அடிக்காது, தூக்கமும் வராது. புரியுதா? இன்றைக்கு நான் வாழ்க்கையை மேலே முக்கிய நோக்கம் இந்த பரிசுத்த வீரான். இதுதான் எனக்கு துணையாக இருந்துச்சு. நான் வெளியே வரும்போது இந்த ஒரு பைபிள் தான் என் கூட இருந்துச்சு. அது நிறைய கோடு போட்டிருப்பேன், நிறைய கோடு போட்டு கண்ணீரோடு சேவம் பண்ணியிருப்பேன். ஆகவே கர்த்தர் நான் செய்யும் எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படுவேன். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வார்த்தைகள் தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது, அதற்கு ஜீவன் இருந்தது. ஜீவனை நாம் கண்டோம். இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து என்னால் சுயமாக பேசவே இல்லை, விதான் அனுப்புகிறாருன்னா அவர் வந்து மெசேஜ் கொடுத்தார். நான் என்னைக்கு பட்டணத்தில் ஒரு அநாத சிறுவனை போல் வந்தப்போ என்னை தூக்கி எடுத்தது பைபிள் தான். பிஸியாக இருப்போம். காலைல 6 மணிக்கு ஆஸ்பத்திரி போகணும், 11:30 வருவோம். அப்போ தான் சொல்லுவாங்க எமர்ஜென்சி ஆப்ரேஷனு ஓடணும். ஆனால் அவருடைய வேதத்தை தியானிக்க நான் ஒரு டைம் செட் பண்ணிட்டேன். எப்படியாவது ஒரு நாளைக்கு 30-40 அதிகாரம் கேட்கணும். முந்தி படிப்பேன், இப்போ எனக்கு படிக்க முடியல. சிவியர் ஸ்பான்லைட்டிஸ்,
ஆனால் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வார்த்தையினால் கர்த்தர் உங்களுக்கு அப்பியரானார். அல்லேலூயா. வார்த்தையினால் என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஸோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பைபிளை முக்கியப்படுத்தலைன்னா அதை முக்கியப்படுத்துங்க. சிலர் மறந்தாலும் வாசிப்பாங்க, சிலர் பேய் பிசாசு போடலாம்னு சொல்லி தலைமாட்டில் வச்சுருப்பாங்க. சிலர் உண்மையாகவே பைபிள் நேசிப்பாங்க, ஆனால் அதை மெடிடேட் பண்ண மறந்துடுவாங்க. சர்ச்சில் கேட்குற செய்தியோடு போதுமாங்க. தட் இஸ் நாட் குட். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க காத்திருக்கிறார். ஒரு சமயம் நான் கேட்டேன், ஏசப்பாட்ட, உலகத்தில் அத்தனை காரியம் மண்டைக்குள்ளே ஈஸியாக நுழையுது. ஆகையினால தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்டாக இருந்தேன். ஆகையினால தான் காலேஜுக்கு போகாமலே பல டிகிரியை பெற்றேன். ஆனால் உம்முடைய வார்த்தையில் மட்டும் படிக்கிறேன், யாரும் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஏன் அது மண்டையில் பர்மனெண்ட்டாக இன்வெல் ஆகக்கூடாது அப்படின்னு அழுதேன். ஏன்னா இந்த ஒரு வேதாமத்தை வச்சு தான் 50,000 சம்பளத்துலேருந்து நாளைக்கு 50,000 சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் உயர்த்தினார். நாள் முழுதும் அது என் தியானம். 519:97. ஸோ பிரியமான தேவப்பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், பரிசுத்தமாகுதல், சமாதானம், சந்தோஷம் இங்கே பரிசுத்த வேதாமல் கிடைக்கும். ஆகையினால என் அன்பு சகோதரர்களே, வேதத்தை படிக்கிற விட்டுறாதீங்க. சரியா? முதலாவது உங்கள் கவலையெல்லாம் சங்கீதத்தில் இறக்கி வைங்க. அப்புறம் கர்த்தர் செய்த அற்புதங்கள் புதிய ஏற்பாடு படிங்க. விசுவாச வாழ்க்கையை பழைய ஏற்பாடில் படிங்க. படிக்கிற மட்டும் மனதில் வைங்க, அதன்படி செய்யுங்க. நம்ம அதன்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக மாறி. சினிமா ஒன்று நம்மளை மாற்றாது. நல்ல ஞாபகம், சினிமா உங்களை மாற்றாது. அன்பனுடைய வார்த்தையும் உங்களை நல்ல இருக்கும், அதை ஏமாற்றப்படுவோம். ஸோ வேறு எந்த ஒரு காட்சியிலும் இந்த வேத புஸ்தகத்துக்கு ஈக்குவலாக இருக்காது. This has a power to purify us. This has a power to see God. இந்த வார்த்தையை இன்பமாக படிக்கும்போது அந்த வார்த்தைக்கு மேலே ஈஸி எழுந்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். கர்த்தாவே, நான் எவ்வளோ பேசலாம் பரிசுத்த வேதாமத்தை குறித்து. இந்த பரிசுத்த வேதாம் ஆயிரக்கணக்கான வருஷம் அழியாது. ஏன்னா அது தேவன் வாரங்களை ஸ்தாபித்திருக்கார். ஸோ உம்முடைய பிள்ளைகளுக்கு பிலிப்பியர் 2:13 படி வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும் என்கிற ஆர்வத்தை தந்தார். ஒரு அபாவை தந்தார். அது மட்டும் இல்லை, அவங்க செயல்பட செய்யும். தாங்கள் வாசித்த வாக்குத்தத்தங்களுக்கு உறுதியாக கொள்ள செய்யும். தங்களுக்கு விரோதமான சத்துருக்களை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லும். சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லப்பட்டது. ஸோ நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்கும் அடையாளம் பரிசுத்த வேதம். இந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் எழுதப்படும். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, எத்தனையோ மக்கள், பாமர மக்கள் வேலை 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 பிஸியாக ஓடுறாங்கப்பா. ஆனால் பைபிளை தொட மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசில் சண்டே கிளாஸ் எல்லாத்துக்கும் போயிருப்பாங்க. வளர வளர பைபிள் மேலே இன்ட்ரெஸ்ட் அவங்க போயிடும். ஏன்னா நீ சொன்னது போல் காகங்கள் அந்த வசனம் எடுத்துப்போம், உபத்திரவங்கள் அந்த வசனம் அமுக்கும். தேவனுக்கு செவி கொடுக்கிறேன்னு சொல்லி அமுக்கும். லௌகீகங்கள் வேதத்தை விட்டு அவங்க தூரமாக தள்ளி போயிடும். வேத புஸ்தகம் இல்லாதபடினால சமாதானம் குறைந்து இன்றைக்கு உடைய மக்களை உணர்ந்து கொள்ளவும், என்னை போல அதிகமாக பைபிள் வாசிக்கவும், போகும் இடம் செல்லும் இடம் எல்லாத்துலேயும் உங்களுடைய வசனத்தை கேட்கவும், அதனால் உடைய சாபங்கள் நீங்கள் செய்யும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருபுறம் கருக்குள்ளப்பட்டேன். உங்களுடைய இப்படி ஆசைகள் இருக்காத வீடுகள், பைபிள் வாங்காத மக்களுடைய மனதை மாற்றி உருவாக்கி இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆனந்த கழிப்புகள் அடைமடிக்க செய்யும். ஆசீர்வாதி. பரீட்சை இப்படி ரெடியாகிறாங்க, அவளுக்கும் வெற்றியை தாரும். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் சத்துருக்கள் நம்மகிட்ட ஓடி போவார்.
எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவ வார்த்தையை தியானிக்கும் போது வார்த்தையுடைய ஆக்கியம் இயேசு கிறிஸ்து அவளுக்கு முன் தோன்றுவார். அதற்காக உண்மை துதிக்கிறேன்ப்பா. வீடு வாசல் நகை எல்லாத்தோட முக்கியம் உங்களுடைய வார்த்தைகள். ஏன்னா உங்களுடைய மக்கள் அதை நம்பலாம். எங்கள் மக்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தான். ஃப்யூச்சரை நடத்துறது உங்களுடைய வார்த்தை தான். சக்ஸஸாக நடத்தும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கு வேதத்தை தூக்காத மக்கள் வேதத்தை தூக்கி எடுத்து முழந்தால் போட்டேன், உட்கார்ந்து இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா படுத்துக்கிட்டே யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி கேளுங்க. கர்த்தருடைய ஆசையப்பார். ப்ரைஸ் தி லார்ட். அதே போல் February 21-22 ஃபேமிலிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வாங்க. குடும்பமாக சந்தித்து என்னோடு என் மனைவி மாகேஸ்வராவோடு சேர்ந்து தியானம் பண்ணுங்கள், வாக்கு பெறுங்க. நன்மை பெற்ற மக்களாய் திருப்பி அனுப்பும். ஏசப்பா, சிறுவையில் கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டுடைய இதை சொன்னீங்க. ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீ பிற செய்தத்தால் மன்னிக்காவிட்டால் பரலோகத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுமை உள்ள மக்கள் நம்ம கொடுமைப்படுத்தியிருக்கலாம், நம்ம ஏமாற்றியிருக்கலாம். இந்த வேதாம் நமக்கு ஆறுதலாக அமையட்டும். சிறந்த பேங்க் டெபாசிட்டாக மாறட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.